நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, தான் தோன்றி மலைக்கோயில் வரலாறு. பெருமாளுக்கு விரதம் இருந்து வித்தியாசமான நேர்த்திக்கடன். தான் தோன்றி மலைக்கோயில். உலகை படைத்த இறைவன் அனைத்து உயிர்களையும் காப்பதற்காக காட்டிலும் மலையிலும் கல், மரம், உலோகம், மண் முதலான அனைத்து உயிரற்ற பொருட்களிலும் உருவுடனேயோ உருவமில்லாமலேயோ உள்ளிறங்கி அருள் புரிகிறான். இவ்வாறு அருள் புரியும் பெருமாள் தானாக தோன்றிய இடங்கள் ஸ்வயம் வியக்கத்த தலங்கள் எனப்படும். இந்த இடங்களில் பெருமாள் தானாக தோன்றும் போது அந்த மூர்த்தங்களுக்கு சுயம்பு எனவும், தமிழ் தானே தோன்றியதால் தான் தோன்றி என்றும், அதுவே பேச்சு வழக்கில் மருவி தற்போது தாந்தோணி என்று மருவி அழைக்கப்படுகிறது. 3ஆம் குலோத்துங்க சோழன் அரசவையில் புலவராக இருந்தவர் டங்கனாச்சாரி தன் மனைவி சுந்தரம்பிகையுடன் வாழ்ந்து வந்தார். அவர் சிவன் மீது தீராத அன்பு கொண்டவர். வேறு எந்த கடவுளையும் வணங்க மாட்டார். அந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை. சுந்தராம்பிகை தனக்கு குழந்தை பிறந்தால் அதனை 5 வயதில் திருப்பதிக்கு கூட்டி வந்து மொட்டை போடுவதாக வெங்கடாஜலபதியிடம் வேண்டிக் கொண்டாள் சுந்தராம்பாள். வெங்கடேசனின் அருளால் சுந்தராம்பிகை கருவுற்றாள். தம்பதியர் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் சுந்தராம்பிகை வேண்டிக் கொண்டது டங்கனாச்சாரிக்கு தெரியாது. குழந்தையும் பிறந்தது. குழந்தைக்கு குண்டலாச்சாரி என பெயர் சூட்டினர். 5 வயது ஆனதும் வேண்டிக் கொண்டபடி நேர்த்தி கடனை செலுத்த கணவரிடம் அனுமதி கேட்டாள் சுந்தராம்பிகை. டங்கனாச்சாரி வெகுண்டார். கடவுள் சிவனன்றி வேறு யாருமில்லை, நீ திருப்பதிக்கு செல்லக்கூடாது என கட்டளையிட்டார். சுந்தராம்பிகை கலங்கினாள். இந்த கவலையில் அவளது உடல்நிலை மோசமானது. அம்மாவின் கவலைக்கு காரணம் கேட்டறிந்த சிறுவன், நான் அந்த திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளை இங்கே வரவழைக்கின்றேன் என்றான். சிறுவன் தன் ஊரிலுள்ள தான் தோன்றி மலைக்கு சென்று, திருப்பதி வெங்கடாச்சலபதியே, என் அன்னையின் கவலை தீர்க்க இந்த மலைக்கு வா என என் அம்மாவை காப்பாற்று. என் அம்மாவின் உயிர் போனால் நானும் இறந்து விடுவேன் என்று அழுதான். அப்போது ஒரு துறவி அங்கு வந்தார். அவனை தேற்றி அழுகைக்கான காரணம் கேட்டார். பிறகு, இதற்காகவா அழுகிறாய்? நாம் இருவரும் சேர்ந்து இங்கு கோயில் கட்டுவோம். அதில் வெங்கடாஜலபதி எழுந்தருள்வார், வா என்று கூறினார். சிறுவன் சிறு சிறு கற்களை தூக்கி வந்தான். இதற்குள் இருட்டிவிட்டது. மறுநாள் வருவதாக சொல்லிவிட்டு குண்டலாச்சாரி வீட்டுக்கு போய்விட்டான். அடுத்த நாள் காலையில் அங்கு வந்தபோது ஒரு பெரிய கோயில் உருவாகியிருந்தது. சிறுவன் ஆச்சரியப்பட்டான். துறவியை காணவில்லை. புதிதாக கோயில் கட்டப்பட்டுள்ள தகவல் அரசனை எட்டியது. தன்னை கேட்காமல் கோயில் கட்டியவனை கொன்றுவிட அரசன் உத்தரவிட்டான். டங்கனாச்சாரி ஆவேசப்பட்டார். சிவன் இருக்க வேண்டிய ஊரில் விஷ்ணுவுக்கு கோயில் கட்டியவனை நானே அழித்து விடுவேன் என்ற ஆவேசத்துடன் ஆத்திரம் கண்ணை மறைக்க இரவில் சென்று கோயிலுக்குள் ஒளிந்து நின்றார் டங்கனாச்சாரி. குண்டலாச்சாரி வந்ததும் தன் மகன் என்று தெரியாமலேயே வெட்டி சாய்த்தார். ஆனால் இறந்தது தன் மகன் என்று அறிந்ததும் அரட்டினார். சுந்தராம்பிகை நடந்ததை அறிந்து ஓடி வந்தாள். அப்போது சன்னியாசி ஒருவர் அங்கு வந்து ஒரு பிடி துளசி கொண்டு வர பணித்தார். முதலில் மறுத்தாலும் பின்னர் சென்று கொண்டு வந்தார் டங்கனாச்சாரி. குண்டலாச்சாரியின் வெட்டப்பட்ட இடத்தில் துளசிசாறு பிழிய உயிரிழந்து நடந்து அனைத்தையும் கூறினான் மகன். அனைவரும் மலை மீது அமைந்திருந்த கோயிலுக்குள் சென்றனர். உடன் வந்த சன்னியாசி மறைந்து குகை நடுவே வெங்கடேச பெருமாள் தோன்றினார். தானாய் தோன்றிய அப்பெருமாள், குண்டலாச்சாரிக்காக இங்கு தோன்றி காட்சி தந்தேன். இனி இந்த தலத்திலும் நான் லட்சுமியுடன் குடியிருப்பேன். உன் பிரார்த்தனையை இங்கே செலுத்து என கூறினார். அது முதல் திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக் கொண்டு அங்கு செல்ல இயலாதவர்கள் தம் காணிக்கையை இங்கே செலுத்த தொடங்கினர். எப்போதும் லட்சுமியை மார்பில் கொண்டு பெருமாள் காட்சி தருவதால் பெருமாள் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி என அழைக்கப்படுகிறார். இந்த குடைவரை கோயில் 197 அடி நீளமும் 14.5 அடி அகலமும் 9 அடி உயரமும் கொண்டது. கலைநயத்தோடு காட்சி தருகின்றது. இங்குள்ள குகை ஆஞ்சநேயர் சிலையை பாறையை குடைந்து 12ஆம் நூற்றாண்டில் குணசீலன் என்ற ஆதியேந்திரன் நிறுவியதாக தல வரலாறு கூறுகிறது. தான் தோன்றி மலை பெருமாள் கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்திலும் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்திலும் இங்கு தேர் திருவிழா நடைபெறும். புரட்டாசி திங்கள் திருவிழா 18 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் பூஜைகள் மிக சிறப்பாக இருக்கும். அதிலும் 3வது சனிக்கிழமை மிகவும் விசேஷமானது. தான் தோன்றி மலை கோயிலில் தினமும் காலை 7 மணி, 8 மணி, பகல் 12 மணி, மாலை 5 மணி என 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன.
உச்சி காலத்திற்கு முன்பு எண்ணெய் காப்பு, பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் ஆகியவற்றினால் மூவருக்கு குடமுழுக்கு நடைபெறும். உலகம் முழுவதற்கும் படியளக்கும் பெருமாளுக்கு செம்மாலி, அதாவது செருப்பு சமர்ப்பித்தல் பழக்கம். பெருமாளுக்கு செம்மாலி சமர்ப்பிக்க நேர்ந்து கொண்டவர்கள் ஒற்றை பெரிய செருப்பு தயார் செய்து விரதமிருந்து செம்மாலியை அலங்காரம் செய்து சுமந்து வந்து சமர்ப்பிப்பார்கள். பெருமாள் கனவில் சொன்னபடி அவருக்கு எந்த அளவில் எந்த கால் செருப்பு சமர்ப்பிக்க சொல்கிறாரோ அதனை சமர்ப்பிப்பர். இப்படி தனித்தனி பக்தர்களால் ஒற்றை செருப்பாக சமர்ப்பிக்கும் செருப்புகள் ஒன்றுக்கொன்று இணைந்து ஜோடியாகிவிடும் அதிசயம் இங்கு நடைபெறுகிறது. இத்தகைய சீரும் சிறப்பும் வாய்ந்த தான்தோன்றி மலை கரூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.